ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு மினி கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 9. அந்த மேஜிக் டவரோட ஆளுங்க இருக்கிற சீக்ரெட் ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சி இப்போ போய் எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேஜிக் டவர் மாஸ்டர் அவனோட அல்டிமேட் வெப்பன் ஒன்று ரிலீஸ் பண்ணி விடுறான். அது போக டவரை சேர்ந்த ஆளுங்க மேலே சீட்டரை வச்சுக்கிட்டு வானத்தில் பறந்துக்கிட்டு ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. டார்க்காலேயே இது தனியாக சமாளிக்க முடியாது, நமக்கு இன்னும் நிறைய ஆளுங்க தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹண்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டாலியாவை ஃபைட் பண்ண தெரியாததுனால பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஹண்டர்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிற டவரோட ஆளுங்க தப்பிக்க பார்க்குறாங்க. ஒரு மேலே சீட்டர் வந்து ஆங்கரை அட்டாக் பண்ணிட்டு போகவும் டக்குன்னு பார்த்தா லிசிப்பா அந்த இடத்துக்கு வந்துருதா. ஹெல்ப்புக்கு ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்குள்ள டீனா கூட வந்துட்டு இருக்கான். லிசி திடீர்னு ஓடி போயிட்டால நம்ம ஹீரோ பார்க்குறான். மாஸ்டர் நம்மளை சுத்தி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி டீனோ சொல்றா. டவரோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஃபாரஸ்ட்ல இருக்கிற அனிமல்ஸ் எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீனோவை கூட்டிட்டு போனா நாங்க ஒளிஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சோம் அவன் வேணும்னே தான் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போறானா டவர் ஆளுங்க யோசிக்கிறாங்க. அவள் செய்யறங்க மேஜிக் பவர் இல்லாம போனதுனால இப்ப நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியல. டீனோ நீ முன்னாடி போ, உன்னை ஃபாலோ பண்ற நம்ம ஹீரோ பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அந்த மேலே சீட்டருங்கிற மான்ஸ்டரை லிஸ்ஸை தவிர்த்து வர யாராலையுமே தடுக்க முடியல. ராய் கிட்ட கெஞ்சி கேட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்து தெரியுமான்னு லிஸ் சொல்றா. அந்த டவர் மாஸ்டர் அனுப்பிவிட்ட கோல மாதிரி இருக்கிற ஒரு கிரீச்சர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. லிஸ் என்ன அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆகல. மத்தவங்களும் சேர்ந்து மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. பட் அந்த கோலம்க்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிரெக் போயிட்டு அட்டாக் பண்ண போனா அந்த கோலம் மேல பார்க்க ஹைட்டா ஜம்ப் பண்ணுது. இது ஹேண்ட்ஸம் மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த கோலம் வந்து லிஸ்ஸையே அட்டாக் பண்ணி தேவைப்பட்டு இதுகிட்ட லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸும் இருக்கா அப்படின்னு லிஸ் பாக்குறா. நல்ல வேலை அதுக்கிட்ட ஏரியா எஃபெக்ட் அட்டாக் இல்ல, லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ் தான் லிஸோட வீக்னஸ் அப்படின்னு ஸ்ரீ பாத்துட்டு இருக்கா. அப்படியே ஓடிட்டு அதோட மானா கம்மியாயிரும் ஸ்ரீ சொன்னா. ஓடுறதுக்கு ஆப்ஷன் கிடையாதுன்னு லிஸ் போயிட்டு அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த கோலமை எதை வச்சுதான் கிரியேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் இதுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இனி நான் எதுவும் பண்ண தேவையில்ல லிஸ் வந்து படுத்துறதா பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். 1000 ட்ரிக்ஸ் வந்துட்டானு ஹண்டர்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. நீ வர்றதுக்குள்ள அந்த கோலம் கதையை என்னால முடிக்க முடியலப்பான்னு லிஸ் சொல்றா. திடீர்னு அந்த கோலம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ஃபாஸ்டா வருது. பட் அது வருதுங்கிறது கூட தெரியாம நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்று வச்சிருக்கான். டீனோ தான் பயப்படுறா. அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்த்தா தானாவே பறந்து வந்து கொள்ளுது. அவ்வளவுதான் இப்ப அந்த கோலமும் ஆஃப் ஆயிருது. அதுதான் கிராய். அவன் அட்டாக் பண்ணதை என்னால பார்க்க கூட முடியல, அவ்வளோ ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சுன்னு மத்தவங்க பாக்குறாங்க. டவரோட ஆளுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. கிராய் கடைசியில் அவன் என்ன பண்ணான்னு என்னால பார்க்க கூட முடியல. இதை நம்ம கிராய் கிட்டே போய் கேட்டா நான் எதுவும் பண்ணலாது தானா விழுந்துடுச்சு அப்படின்னு கிராய் நம்மளையா கலாய்ப்பான ஆங்கர் சொல்றான். இப்போ இந்த கோலமா வந்துட்டு ரிசர்ச் இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்ம நினைச்சதை விட அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுலன்னு ஸ்ரீ சொல்லவும் இதுதான் அதுக்கு காரணமா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா உன்னோட எதிரி ஒருத்தி இருக்கான்னு சொன்னியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அந்த சோஃபியா பிளாக் அவ தப்பிச்சு போயிட்டா, பட் அவளோட கதையை கூடிய சீக்கிரம் நானே முடிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. அப்படின்னா சோஃபியா பிளாக் 1000 ட்ரிக்ஸோட பார்ட்டிக்குள்ள அவங்களே ஏமாத்தி ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் மாதிரி தான் அவங்க கூட இருக்காளா. அந்த 1000 ட்ரிக்ஸ் ஒயிட் வோல்ஃப் டன்ல ஏதோ அப்நார்மலா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கான். நம்மளோட இடத்த பத்தியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க மறைஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சோ வேணும்னே உங்களை தப்பிக்க விட்டுருக்கான். 1000 ட்ரிக்ஸ் கிட்ட நம்மளால மோத முடியாது, அவனை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த டவர் மாஸ்டர் யோசிக்கிறான். ஸ்ட்ரீ ஸ்லைம் அதை நான் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சோஃபியா பிளாக் போய்கிட்டு இருக்கா. இதை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு கிரெக்க கேட்கவும் எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான். கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, பக்கவா பிளான போட்டு எல்லாத்தையும் தடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் உண்மையிலேயே நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணல. சரி ஸ்ட்ரீ கிட்டையும் நாங்க விசாரிக்கணும்னு அவங்க சொன்னா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல இருந்தே எங்களுக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. பிரான்ச் மேனேஜர் மட்டும் வரலன்னா இந்நேரம் ஸ்ரீயை நீங்க ஜெயில எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு சொல்லவும் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் அவளுக்கு எதிராக இருந்துச்சு. பட் அந்த டீப் பிளாக் தான் காரணமா இருக்கும், லேட்டா தான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கவர்மெண்ட் அபிஷியல் சொல்லவும் ஸ்ரீலாம் கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு டாலியா கேட்கவும் சோஃபியா பிளாக் நடிக்கிறத நிறுத்து அப்படின்னு டவர் மாஸ்டர் சொன்னா நான் டாலியா அப்படின்னு பா சொல்றா. 1000 ட்ரிக்ஸ் இவ்வளவு ஏதாச்சும் பண்ணிட்டானா இல்ல மெமரியை இழந்துட்டாலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிற மேலே சீட்டர் இவளை பார்த்து மறைக்கவும் அப்போ உண்மையிலேயே வா சோஃபியா இல்லையான்னு இவங்க பார்த்தா அதைத்தானே நானும் சொன்னேன்னு வா சொல்றா. இப்போ உண்மையான சோஃபியா பிளாக் அந்த இடத்துக்கு வர சோஃபியா பார்க்க ஒன்ன மாதிரியே ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம், உனக்கு ஆச்சரியமா இல்லையான்னு கேட்கவும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க மாஸ்டர், நான் தான் அவளோட உருவத்தை திருடிக்கிட்டேன் அப்படின்னு சோஃபியா அவளோட முடிய வளர்க்குறா. பார்த்தா அந்த சோஃபியா பிளாக் பாக்குறதுக்கு அப்படியே டாலியா மாதிரியே இருக்கா. என்னோட டிஸ்கைஸ் பாக்கிறதுக்கு எப்படி பெர்ஃபெக்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்காவா கலட்டினா பார்த்தா ஸ்ரீ தான் இவ்வளவு நேரம் வில்லியாவும் அந்த இடத்துல இருந்திருக்கா. சோஃபியா பிளாக் எங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் டென்ஷன் ஆகுறான். உங்களுக்கு இன்னுமா புரியல, உங்களை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணதுல இருந்தே சோஃபியா பிளாக்கா நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களுக்கு துரோகம் பண்ண பார்த்திருக்கலான்னு ஃபிளிக் கேட்டா நீங்க எப்படி மாஸ்டரோட ஒர்க் பிடிச்சி அவரை ஃபாலோ பண்றீங்களோ நானும் அதே மாதிரி தான்
புரிஞ்சுதான். நம்ம மாஸ்டரை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவரோட ரிசர்ச்ல எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸையும் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பில்ட் பண்ண அதுல பெரிய ரிஸ்கோ இருக்கு, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு கிராய்க்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தவங்க எல்லாரையும் அவன் மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்னு ஸ்ரீ சொல்லவும், அப்படின்னா நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது அவனுக்கு தெரியுமான்னு கேட்டா, நான் கிராய் கிட்ட டைரக்டா சொன்னதில்ல, பட் அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், ஏன்னா அவனால ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும், இங்க நடந்த எல்லா சட்டமுமே அவனோட பிளான் படி தான் போயிருக்கு. எப்போ கிராயே டைரக்டா இதுல இன்வால்வ் ஆனானோ இதுக்கு மேலேயோ கிராய் பொறுமையா இருக்க மாட்டான்னு புரிஞ்சுட்டு தான் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். உங்களை வேணா அரெஸ்ட் பண்ணுவாங்க, பட் உங்க ரிசர்ச் நான் கண்டினியூ பண்ற, கவலைப்படாதீங்கன்னு ஸ்ரீ சொல்றேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று அரெஸ்ட் பண்ணி அந்த டீப் பிளாக் இன்சிடென்ட்னு கேட்கவும், ஆமா என்னோட பாஸ்ட்ல அது ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட், அதுல இருந்து தப்பிக்க எப்படி டீப் பிளாக்கோ இதுல இருந்து தப்பிக்க சோஃபியா பிளாக். டாலியா இதுக்காக நான் உன்னோட ஐடென்டிட்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இனி சோஃபியா பிளாக்குங்கிறவா உயிரோட இருக்க மாட்டா. ஸோ மாஸ்டர் உங்களோட கதையை இத்தோட முடிஞ்சது அப்படின்னு வா சொல்லவும், மாலிசீட்டர் அந்த மாஸ்டர் யூஸ் பண்ணா அந்த மாலிசீட்டர் ஸ்ட்ரீயோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உடனே டவர் மாஸ்டர் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மாலிசீட்டரையும் அவளையும் சேர்த்தரிச்சா, அது மட்டும் தான் எரிஞ்சு போகுது. நீ தானே அந்த அட்டாக்ல இருந்தா, எப்படி உனக்கு எதுவும் ஆகலன்னு நம்ம கேட்டா, எனக்கு அடிப்படாத காரணம் என்னோட ஓன் ரிசர்ச் தான், இவன் எல்லா மாணவியும் அப்சர்வ் பண்ணிக்கிடுவான அந்த ஸ்ட்ரீ ஸ்லைமாவா காமிக்கிறா, இதெல்லாம் எந்த மாணவியும் அப்சர்வ் பண்ண முடியும்னா உலகத்துக்கு இது டேஞ்சரே அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதோட பவரா டெஸ்ட் பண்ண பாருங்க மேஜஸ், நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, வேற என்ன வேணும் அப்படின்னு வா கேட்கறா. இவன் நம்மள கொல்ல பாக்குறா, ஓடுங்க அப்படின்னு டவர் ஆளுங்கெல்லாம் ஓடுறாங்க, நீங்க எல்லாம் மேஜஸ் இப்படி ஓடி போறது சரியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. டவர் ஆளுங்க இவங்களை தடுத்து மாஸ்டர் காப்பாத்தி அவங்க ஃபர்ஸ்ட் ஆள அனுப்பி வைக்கிறாங்க. நான் கழிச்சிருக்க கூடாதுன்னு மாஸ்டர் ஓடுனா அதுல இருந்து கீழே விழதான், கெல் 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 அப்படின்னு சொல்லி ஒரு கோலம் வந்து நிக்குது. நம்ம ஸ்ட்ரீயோட பாடி கார்டு தான் அந்த கோலம், நான் தான் கிரேவர்ஸ்ல இருக்கிறதுலே வீக்கஸ்ட் மெம்பர், அதனாலதான் எனக்கு பாடி கார்டா இருக்க ஒரு கைமராவை ரெடி பண்ணிருக்கேன், எஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்ல செஞ்சது, பட் ஒரே ஒரு கோலம் தான் இதை வச்சு என்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னு வா சொல்றா. கிலாமும் கில் கில் கில்னு கத்திக்கிட்டே இப்ப இந்த மாஸ்டர் போயிட்டு கொண்டுதான். ஸோ ஸ்ட்ரீ தான் இதை பண்ண அப்படிங்கறத சொல்றதுக்கு யாருமே இப்போ உயிரோட இல்ல. நம்மள ஒருத்தர் அங்க மாட்டிக்கிட்டாங்க, நம்ம ஹீரோ கேட்கவோ, ஓ டாலியாவா, அவ ஜஸ்ட் அவ மெமரிஸ் இழந்துட்டா, பட் அவளுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. அப்புறம் கிராய் அவங்க கிட்ட இருக்கிற 2 மெட்டீரியல்ஸ் தேவைன்னு கேட்கவும், அவ எதை பத்தி பேசுறான்னு எனக்கு தெரியல, பட் நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தர ரெடி நம்ம ஹீரோ சொல்றான். ஆகாஷா கோலமும் மேலே சீட்டும் வேணும்னு வா கேட்கவும், கோலமும் வாட்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல பேசினா உனக்கு அதை வாங்கி தர நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அப்புறம் உன்னோட எதிரி அவளுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஓ சோஃபியா பிளாக்கா, அவ ரொம்ப தூரம் போயிட்டா, அவளால திரும்ப வர முடியாது அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே நம்ம ஹீரோ இதுல எதுவுமே பண்ணல, ஆனா எல்லாமே நம்ம ஹீரோ பிளான் படி போயிடுச்சு அப்படின்னு மத்தவங்களும் நினைச்சுக்கிறாங்க. ஈவன் ஸ்ட்ரீயுமே அப்படிதான் நினைச்சுக்கிறா. ஒரு கோலம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்கோம், ஆக்சுவலி ஸ்ட்ரீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுனால அவ தான் அதை பின்னாடி இழுத்து போட்டிருக்கா, பட் மத்தவங்க அதை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத வேகத்துல நம்ம ஹீரோ தான் அதை அட்டாக் பண்ணிருக்கான்னு மத்தவங்க நினைச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.